பொதிகை மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கதிர் என்ற விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான். அவன் மற்றவர்களைப் போல பச்சை மரங்களை வெட்டமாட்டான், காய்ந்த கிளைகளை மட்டுமே சேகரிப்பான். ஒருநாள் காட்டிற்குள் சென்றபோது ஒரு மரத்தில் ஒளிரும் தங்க நிறக்கனி ஒன்றைக் கண்டான். அதன் அருகில் இருந்து ஒரு முதியவர் சொன்னார், கதிரா, இது மனநிறைவு கனி. இதை நீ உண்டால் உனக்கு வாழ்நாள் முழுவதும் பசியை எடுக்காது. ஆனால் இதை நீ விற்க முயன்றால் அது சாம்பலாகிவிடும். கதிர் அந்த கனியை வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். ஆனால் அவன் அதை உடனே உண்ணவில்லை. இன்று என்னிடம் கஞ்சி இருக்கிறது, நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். மிகவும் கஷ்டப்படும் ஒரு நாளில் இதை சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று நினைத்து பத்திரப்படுத்தினான். கதையின் திருப்பம். ஆண்டுகள் பல கடந்தன. ஊரில் பஞ்சம் வந்த போதும் கடும் குளிர் வாட்டிய போதும் கதிர் அந்த கனியை பார்த்தான். இன்னும் என் கைகளில் தெம்பு இருக்கிறது, இப்போதே இதை சாப்பிட வேண்டாம். இன்னும் மோசமான காலத்திற்காக இதை சேமிப்போம் என ஒவ்வொரு முறையும் தள்ளி போட்டான். கதிர் தனது 90வது வயது வரை உழைத்து வாழ்ந்தான். ஒருநாள் அவரது கடைசி காலம் நெருங்கியது. இன்று அந்த கனியை சாப்பிட்டு விடலாம் என்று அவன் அதை தொட்டான். ஆச்சரியமாக அந்த பழம் காற்றில் மறைந்து போனது. அப்போது அந்த முதியவர் மீண்டும் தோன்றி சிரித்தார். கதிரா, அந்த பழத்தில் எந்த மாயமும் இல்லை. மாயம் உன் மனதில்தான் இருந்தது. என்னிடம் ஒரு கனி இருக்கிறது என்ற அந்த ஒரு நம்பிக்கைதான் உன்னை இத்தனை காலம் பயமில்லாமல் உழைக்க வைத்தது. உனக்கு அந்த பழம் தேவைப்படவில்லை, அது கொடுத்த நம்பிக்கையே போதுமானதாக இருந்தது. நீதி, நம்பிக்கையே வாழ்வியல் மிகப்பெரிய மூலதனம்.